அந்த வகையில் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் திருமிகு ரமேஷ் ராஜு ஐயா அவர்கள். நம்மளுடைய ரமேஷ் ராஜு ஐயா அவர்கள் டிகே ஓவர்சீஸ் குளோபல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தின் நிறுவனர். நாமக்கல்லில் செயல்பட்டு வருகின்றது. 7 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த துறையில் அனுபவம் வாய்ந்த ஒருவர். கூடவே இவர் தன்னுடைய பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் அப்படிங்கிற துறையில மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் எம்இ பட்டம் பெற்றவர். அதே போல் ஆசிரியராகவும் இவருக்கு பணி அனுபவம் உள்ளது. பிஜிபி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல 4 வருட காலம் பணியாற்றியவர். அதே போல தன்னுடைய பணியின் காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்வதில் சென்ற அனுபவம் உள்ளவர். சவுதி அரேபியா, பிரான்ஸ், போலாந்து போன்ற நாடுகளில் பொறியாளராக பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த ஒருவர். அந்த அனுபவத்தின் வாயிலாக அவர் தன்னை போல் பிறருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்பித்த இந்த நிறுவனம் டிகே ஓவர்சீஸ் குளோபல் பிரைவேட் லிமிடெட். அதே போல ஜேசிஐயில் பணியாற்றி ஜேசிஐ கமல் பத்ரா அவார்டு 2023 என்ற விருதினை வென்றிருக்கிற ஒரு நபர். இத்தகைய அனுபவம் வாய்ந்த ஒருவர் நம்மிடையே இன்று அந்த அப்ராட்ல படிக்கிறதற்குரிய தேவையான விஷயங்கள் என்ன, அதன் மூலமாக கிடைக்கின்ற சலுகைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவா எளிய விளக்க முறையில் ஸ்டடி குளோபலி வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். நீங்க சம்மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்று ரொம்ப ஆர்வமா இணைந்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் நிகழ்ச்சியை துவங்கலாம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ப்ளீஸ் ப்ரொசீட். ஸோ டிகே ஓவர்சீஸ் குளோபல் ப்ரைவேட் லிமிடெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 வருஷமாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். மேஜராக யூகே அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எதனால் இப்போ நம்ம ஸ்டடி அப்ராட் நம்ம ப்ரொமோஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்தியாவில் படிக்கிறதுக்கும் இப்போ அப்ராடில் படிக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ ஒரு கோயம்புத்தூர்லேயோ ஒரு சென்னையில் அல்லது ஒரு பெங்களூரில் ஒரு ரெப்யூட்டட் காலேஜஸில் அல்லது யூனிவர்சிட்டிஸில் நம்ம போய் படிக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 5 lakhs இல்லாமல் படிக்க முடியாது ஒரு யூஜி டிகிரி. ஆனால் இதே ஒரு 3 lakhsல நம்மளால் யூஜி டிகிரி ப்ரோக்ராம் நிறைய கண்ட்ரிஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் படிக்க முடியும். அப்படி ஃபாரின் கண்ட்ரீஸில் படிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப கரேஜாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு தைரியமான ஒரு நபராக இருப்பாங்க. அவங்களுக்கு 18 வயசு ஆகும்போதே அவங்களால பார்ட் டைம் ஜாப்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிட்டே அவங்களால படிச்சுக்க முடியும். அவங்களோட லைஃப்பை அவங்களே ஓனாக பார்த்துக்க முடியும். எல்லாம் ஃபாரின் கல்ச்சரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களை ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட சுய முயற்சியில் மேலே வரணும் அப்படின்றது அவங்களோட குறிக்கோள். இந்தியாவில் இருக்க நம்ம தான் பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், நல்ல பெரிய காலேஜில் லட்சக்கணக்கில் காசை கட்டி படிக்க வைக்கணும், நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஃபாரினில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன லைஃபுக்கு தேவையோ அந்த பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் கற்றுக் கொடுப்பாங்க. மற்றபடி எஜுகேஷன் எல்லாமே அவங்களே ஓனாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த மெத்தட் தான் பார்த்திங்கன்னா ஸ்டடி அப்ராட். ஸோ ஸ்டடி அப்ராட் போகிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவங்களால பார்ட் டைம் ஜாப்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அவங்களோட லைஃப் மினிமம் ஒரு மந்த்லி ஒரு 1 lakh அந்த மாதிரி அவங்களால சேவ் பண்ண முடியும். என்ன மாதிரியான கண்ட்ரீஸில் இப்போ இந்தியாவிலிருந்து அப்ராட் போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு யூகே மேஜராக போவாங்க. அதேமாதிரி யூரோப்பியன் கண்ட்ரியில் ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி, டென்மார்க்கு, ஃபின்லாந்து, ஸ்வீடன், ஸ்பெயின் இதெல்லாமே போவாங்க. நம்ம இதில் இந்தியாவில் நார்த் இந்தியன் சைடில் பார்த்திங்க அப்படின்னா லாத்வியா, லித்வேனியா இந்த கண்ட்ரிஸ்லாம் போவாங்க. எதனால் இந்த கண்ட்ரிஸ்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஃபீஸ் மினிமமே 4 lakhs 5 lakhs தான் வருஷத்துக்கு அவங்களுக்கு. அவங்களால பார்ட் டைம் ஜாப்ஸ்லேயே மந்த்லி 1 lakh ஏர்ன் பண்ணும்போது ஸோ அவங்களோட லைஃப்பை சர்வைவல் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி லோ டியூஷன் ஃபீஸ் உள்ள கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக நான் லண்டன் தான் போவாங்க. இதனால கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் நாமக்கல் பாப்புலேஷன் ஒரு குறிப்பிட்ட பகுதியாகவே இருக்குது. நிறைய பேர் அங்கே அப்ராடில் ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அது ஒரு சொந்த ஊர் மாதிரி ஆகிடுச்சு. சிங்கப்பூரில் எப்படி தமிழர்கள் நிறைய இருக்காங்களோ அந்த மாதிரி லண்டனில் நாமக்கல்காரங்க நிறைய இருப்பாங்க. ஸோ லண்டன் போகிறது காஸ்ட்லி தான். மினிமம் ஒரு 15 lakhs 17 lakhs அந்த ரேஞ்சில் ஆகும். இருந்தாலும் லண்டன் போகிறாங்க அப்படின்னா ஸோ அங்கே ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் ரொம்ப அதிகம். மினிமம் 1.5 lakhsலேருந்து ஒரு 2 lakhs வரலாம் அவங்களால மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா லண்டன் தான் போகிறாங்க.
வெளிநாடு போறது வந்து ரிச்சான பீப்பிள் மட்டும் தான் போக முடியுமா? மிடில் கிளாஸ் பீப்பிள்லாம் வந்து போக முடியாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா போலாம். எல்லாருமே வந்து அவங்களுக்கான அந்த ட்ரீம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். நம்ம வெளிநாட்ல போய் படிச்சுக்கிட்டே வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ படிச்சு முடிச்சுட்டு அவங்களாலே ஒரு ரிச் பெர்சனா மாறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறையவே இருக்கு அப்ராட்ல. அவங்க படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகல் ஓரியன்டடா படிக்கும்போது, அவங்களோட நாலேட்ஜ் வந்து எக்ஸ்போஷர் அதிகமாகுது. இந்தியாவுல படிக்கிறத விட கம்பேர் பண்ணும்போது. ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு வெளில வராங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து அவனுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறையவே வெளில இருக்கும் அப்ராட்ல. அவன் அங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரில இருக்காங்களோ, அந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாரி அந்த ஃபாரின் லாங்குவேஜ் வந்து ஒண்ணு லேர்ன் பண்ணியிருக்கணும். 2வது இங்கிலீஷ் நாலேட்ஜ் வந்து வெல் அண்ட் குட்டா இருக்கணும். அப்படி இருக்கும்போது, அவங்களால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு 70% சான்சஸ் இருக்கு. இந்த ரிமைனிங் 30% அப்படின்றது, அவங்க என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்களோ, அதுக்கு உண்டான நாலேட்ஜ் வந்து இன் டெப்த்தா வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்களால வந்து 100% வந்து ஜாப் எடுக்க முடியும் அப்ராட்ல. அவங்களால ஸ்கில் ஓரியன்டடா. ஸோ அதனால ஸ்டடி அப்ராட் அப்படின்றது ரிச் ஸ்டூடெண்ட் தான் படிக்கணும். மிடில் கிளாஸ்லாம் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கான ஒரு விஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஃபுல்லாவே அவங்களுக்கு கைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ எதனால வந்து ஸ்டடி அப்ராட் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குளோபல் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான எக்ஸ்போஷர் வந்து நிறையவே கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெளிநாடு போய் படிக்கும்போது, அவங்க வந்து ஃபாரின் லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ண முடியும். நியூவா வந்து படிக்கும்போதே அவங்களுக்கான பிராக்டிகல் நாலேட்ஜ் வந்து எக்ஸ்போஷர்ஸ் நிறைய கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெர்மனி போய் படிக்கிறான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா, அவன் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து தெரியும்போது, அவனுக்கான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நிறையவே இருக்கும் அவனுக்கு. இன்ஜினியரிங் அண்டு டெக்னிக்கல் ஓரியன்டடான ஃபீல்டு ப்ளஸ் சாஃப்ட்வேரில் வந்து நிறையா எக்ஸ்போஷர் நிறையவே இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த கண்ட்ரிக்கு உண்டான ஃபாரின் லாங்குவேஜ் வந்து அவன் ஒரு B1, B2 லெவல் அதாவது ஒரு இன்டர்மீடியேட் லெவலில் வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் வந்து அந்த பையனுக்கு தெரியுது அப்படின்னா, அவனால ஜாப் எடுக்க முடியும் கண்டிப்பா. இப்ப இந்தியாவுல வந்து ஸ்டடீஸ் பண்றதுக்கும் அப்ராட்லயும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராக்டிகல் லேர்னிங் தான். இப்ப நம்ம இங்க தமிழ்நாட்டுல நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல் ஓரியன்டடா அந்த புக்ல என்ன இருக்கோ, ஸோ அத தான் வந்து இன்னும் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏஐ ஓரியன்டடான கோர்சஸ் வந்து அப்ராட்ல வந்து 6, 7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் இந்தியாவுல இப்ப தான் வந்து ஒரு 3 இயர்ஸா அதுக்கான அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது ஃபாரின்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் வந்து நம்மளோட ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடியே தான் இருக்காங்க அவங்க. அவங்க அத டீச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, பிராக்டிகல் ஓரியன்டடா தான் அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து டீச் பண்றாங்க. ஸோ அதேமாரி அவங்களோட கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒரு அப்ராட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு. என்ன ரீசன்னா, மல்டி லெவல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க. அதேமாரி நெறைய கண்ட்ரீஸ்லேருந்து வரும்போது, அவங்களுக்கு உண்டான அந்த குளோபல் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நெறையவே கிரியேட் ஆகும் அவங்களுக்கு. இப்போ வந்து யுகே வரான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா, அவனுக்கு கனடாவிலிருந்து வந்து படிக்கிறவனும் இருப்பாங்க. சவுத் கொரியாவிலிருந்து வரவனும் இருப்பான். ஜப்பான்லேருந்து வரவனும் இருப்பான். ஸோ அப்போ நெறைய கண்ட்ரீஸ்ல இருந்த அந்த பசங்களோட மீட் பண்ணும்போது, அவங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்னென்னலாம் இருக்கு, அப்படின்ற அந்த குரோத் மைண்ட் செட் வந்து அவங்களுக்குள்ள இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நெறையவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது, ஒரு ஸ்டூடெண்ட் வெளிநாடு போய் படிக்கிறான் அப்படிங்கும்போது, அவனோட கெரியர் வந்து ஒரு குரோத் கண்டிஷன் தான் போகும். ஸோ இதில ஃப்ரீ எஜுகேஷன் எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ எத பேஸ் பண்ணி வந்து அந்த ஃப்ரீ எஜுகேஷன் வந்து இப்போ அப்ராட் போற ஸ்டூடண்ட்ஸ் குடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மனி. ஜெர்மனில வந்து ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்றது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% வந்து ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் இந்த மாரி ஒரு 1.5 லேக்ஸ்லேருந்து ஒரு 2 லேக்ஸ் அந்த மாரி நம்ம பே பண்ண வேண்டியதா இருக்கும். பப்ளிக் யூனிவர்சிட்டீஸ் போறவங்களுக்கு. அவங்களோட டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து ஒரு 1 லேக் டூ 2 லேக்ஸ் அந்த மாரி தான் வரும் பெர் இயர்க்கே. ஆனா வந்து ஜென்ரலா நம்ம ப்ரொமோஷன் குடுக்குறது, ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்ற மாரி தான் நம்ம ப்ரொமோஷன் குடுப்போம். ஃப்ரீ எஜுகேஷன் எத பேஸ் பண்ணி குடுப்பாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க, அல்லது வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடா ஏதாவது கோர்சஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவனோட ப்ரொஃபைல் வந்து மினிமம் வந்து ஒரு 80%க்கு மேல இருக்கு. ஓவரால் டிகிரி பெர்சன்டேஜ் வித்தவுட் பேக்லாக்ஸ் அவன் படிக்கும்போது. அதேமாரி அவனோட 12ல வந்து அபோவ் 85%க்கு மேல இருக்கு அப்படின்னா, அவனால ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டீஸ் அதாவது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டில அட்மிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் ஏதோ ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதணும். IELTS அல்லது PTE, TOEFL
இது எல்லாமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக போகிறவங்களுக்கு ஜெர்மன் போய் அட்மிஷன் எடுக்கணும்னா இந்த இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் எழுதணும். இதில் வந்து ஸ்கோர் வந்து ஓவராலாக 6.5 எடுக்கணும். இண்டிவிஜுவல் வந்து ஒரு 6 எடுத்துருக்கணும். இது இல்லாமல் இப்போ வந்து அவங்க பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் போகும்போது கண்டிப்பாக வந்து ஃப்ரீ எஜுகேஷன் ஓரியன்டாக கிடைக்கும் அப்படின்னா அனதர் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும், B1 அல்லது B2 லெவல். அதர்வைஸ் GRE அல்லது GMAT அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் ஓரியன்டான எக்ஸாம்ஸ் இருக்குது. கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் டெஸ்ட் ஃபார் அட்மிஷன்ஸ். இந்த எக்ஸாம் எழுதி அவங்க ஸ்கோர் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே அட்மிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதில் டாப் ப்ரொஃபைல் இப்போ ஒரு 100 அட்மிஷன் தான் தேவை ஒரு கோர்ஸ் அப்படின்னா மினிமம் ஒரு 1000 அப்ளிகேஷனாவது போகும் அந்த யூனிவர்சிட்டிக்கு. அதிலிருந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டியிலேருந்து டைரெக்டாக வந்து லாஸ்ட் 4 இயர்ஸோ அல்லது 3 இயர்ஸோ வந்து அந்த ஸ்டூடெண்ட் என்ன படிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்றத இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிவிட்டு அந்த இன்டர்வியூவில் அந்த பையன் வந்து வெல் அண்ட் குட்டாக ப்ரெசென்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த அட்மிஷன் வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். மினிமம் ஒரு 10 to 12 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அட்மிஷன் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தா தான் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 யூனிவர்சிட்டியாவது அவனோட அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஜெர்மனியில். ஸோ ஜெர்மனியில் படிக்கும்போது அவங்களால வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து பர் வீக் வந்து 20 ஹவர்ஸ் வந்து பர் வீக் வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் பார்க்க முடியும். இப்போ டிகிரி முடிக்கிறாங்க அப்படின்னா அங்கேயே ஸ்டே பேக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மினிமம் வந்து 18 மாதம் வந்து அவங்களால ஸ்டே பண்ணிக்க முடியும். ஒரு 1 இயர் ப்ரோக்ராமோ அல்லது 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது எகைன் வந்து ஒரு 2 வருஷம், அதாவது ஒரு 18 மாதம் வந்து அவங்களால ஒரு 1.5 இயர்ஸ் வந்து அங்கே ஜெர்மனியில் ஜாப் வந்து ப்ரொஃபஷனல் ஜாப் என்ன தேடிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்கில்டு ஓரியன்டாக வேறு ஏதாவது பண்ணுறாங்கன்னா 18 மாதம் வந்து அவங்களால அகைன் விசா வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ நார்வேலையுமே சேம் அதே மாதிரி தான். நம்மளுக்கு வந்து நிறைய இங்கிலீஷ் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அங்கேயுமே ஃப்ரீ எஜுகேஷன் வந்து சேம் ஜெர்மன் மாதிரியே தான் நம்மளுக்கு வந்து ஒன்று நார்வேயோட லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதர்வைஸ் வந்து நம்ம வந்து IELTS எக்ஸாம், டோஃபல் இந்த மாதிரி இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கான அட்மிஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இட்டாலி. ஸோ இட்டாலியில் வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஃபண்டட் கிடையாது. மினிமம் வந்து ஒரு 2 lakhs to 3 lakhs வந்து அவங்க யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேஜராக வந்து இட்டாலியில் வந்து இன்ஜினியரிங் ஓரியன்டான கோர்சஸ், அப்புறம் வந்து டெக்னிக்கல் ஓரியன்டான கோர்சஸ், சாஃப்ட்வேர் கோர்சஸ் வந்து இப்போ நல்ல பூமிங்கில் இருக்குது. சாஃப்ட்வேர் கோர்சஸ் அப்படின்னா ஏஐ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கோர்சஸ், டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கு, க்ளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் ஓரியன்டான கோர்சஸ் வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது இட்டாலியில். அங்கேயும் ஃப்ரீ எஜுகேஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைலை வந்து மினிமம் ஒரு 85% வந்து டிகிரி அண்ட் தென் 12th வந்து வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அட்மிஷன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் மினிமம் வந்து ஒரு 300 அப்ளிகேஷன் தான் ஃப்ரீ அட்மிஷன் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து வேர்ல்டு வைடு வந்து அட்மிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வரும். அதில் வந்து நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் டாப் ப்ரொஃபைலாக இருந்தாலும் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களால அட்மிஷன்ஸ் எடுக்க முடியும். மேக்ஸிமம் இந்தியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி லொக்கேஷன்லேருந்து நிறைய அட்மிஷன்ஸ் வந்து ஃப்ரான்ஸ் போவாங்க. சாரி, எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே இருக்க பீப்புள் வந்து நிறையா ஃப்ரான்ஸ் அங்கேருந்து வந்தவங்க, இல்லை இங்கேருந்து அங்கே நிறைய போனவங்க, செட்டில் ஆனவங்க தான் இருப்பாங்க. அவங்க எல்லாமே ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அங்கே அட்மிஷன்ஸ் எடுத்துருவாங்க பாண்டிச்சேரி மக்கள். நெக்ஸ்ட் கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா சவுத் கொரியா. சவுத் கொரியாவில் வந்து ஒரு டெக்னிக்கலான இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து போய் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால ஜாப் எடுக்க முடியும். ஏன்னா அங்கே இருக்க கம்பெனிஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து டெக்னிக்கல் ஓரியன்டான கம்பெனிஸ் இருக்குது. ரெண்டாவது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் வந்து அனிமேஷன் ஓரியன்டான அந்த மாதிரி இருக்குது. இல்லை டிசைனிங் ஓரியன்டான பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா சவுத் கொரியா வந்து அவங்களுக்கு அட்மிஷன் பண்ணி கொடுக்கலாம். டிசைனிங் ஓரியன்டாக நிறையா வந்து அனிமேஷனில் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியா தான். அதனால் அவங்களுக்கு நிறைய வந்து டிசைனிங் ஓரியன்டாக ஃபீஸ் வந்து மினிமம் ஒரு 2 lakhsலேருந்து 3 lakhs அந்த ஃபீஸ் ரேஞ்சில் தான் அவங்களுக்கு அட்மிஷனே கிடைக்கும். அதேமாரி இப்போ மெரிட் பேஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட ப்ரொஃபைலை வந்து ஜெர்மனிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ப்ரொஃபைலை வந்து சவுத் கொரியா கொடுத்தோம் அப்படின்னா அவன் வந்து 100% வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை ஒரு 70% இருக்குன்னா கூட உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க சவுத் கொரியாவில். ஸோ சவுத் கொரியாவோட யூனிவர்சிட்டி ஃபீஸே வந்து ஜென்ரலாக 6 lakhsலேருந்து ஒரு 10 lakhs தான் வரும்.
பட் 50% ஸ்காலர்ஷிப் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 3 லேக்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் அவனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வரும் உங்களுக்கு. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா துபாய். துபாய் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு அப்ராட் எஜுகேஷனில் பூம் ஆகிட்டு இருக்கு. ரைட்னா வார் இஷ்யூஸ்னால அது இப்போ அட்மிஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு துபாயில். துபாயில் வந்து இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஏ கண்ட்ரியோடது கிடையாது. மேக்ஸிமம் யூகேல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ், தென் வந்து கனடா, நியூசிலாந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து துபாயில் அவங்களோட கேம்பஸ் இருக்குது. ஸோ துபாயில் போய் படிக்கும்போது 1 இயர் ப்ரோக்ராம் வந்து துபாயிலையும் 1 இயர் வந்து அந்த கன்சர்ன் கண்ட்ரிலேயே வந்து அவங்க போய் படிக்கலாம். அவங்க ஆஸ்திரேலியாவிலையோ அல்லது வந்து கனடாவிலையோ படிக்க விரும்புகிறாங்க, அவங்க வந்து எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா ஸோ பாத்வே ப்ரோக்ராம் மாதிரி துபாய் போயிட்டு துபாயிலிருந்து செகண்ட் இயர் வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் போய் அவங்களால படிக்க முடியும். ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, என்ன மாதிரியான கோர்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணலாம் இப்போ அப்ராடில் போய் படிக்கிறதுக்கு அப்படின்னா, ஸோ மேஜராக வந்து 2 கேட்டகரியில் வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மேஜர் என்னவோ ப்ரீவியஸாக வந்து இப்போ இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அங்கே பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்ராடில் அப்படின்னா, அது ஓரியன்டாக இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு இன்டெப்த்தாக நாலேஜ் இருக்குது ஆல்ரெடி அப்படின்னா, அவங்களுக்கு வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதேமாரி வந்து டேட்டா சயின்ஸ், ஏஐ டெக்னாலஜி ஓரியன்டான கோர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த கோர்சஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ண முடியும். இல்லை இதே ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வர்றாங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் வர்றாங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக வந்து அவங்க எடுத்து படிக்க முடியும். அல்லது வந்து மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், எம்பிஏ, எம்எஸ்சி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், எம்எஸ்சி குளோபல் பிஸ்னஸ், எம்எஸ்சி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு அல்லது எம்எஸ்சி இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி கோர்சஸ் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எடுத்து படிக்கலாம். அல்லது ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட் வர்றாங்க அப்படின்னா, அவங்க எந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம் அப்படின்னா, எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரிலேயே வந்து ஒரு அக்கவுண்ட்ஸ் ஓரியன்டா எம்எஸ்சி அக்கவுண்டிங் அல்லது ஃபினான்ஸு, எம்எஸ்சி பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படிக்கும்போது, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேர்ல்டு வைடு வந்து நிறையவே கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெளிநாடு போனால் போதும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் இல்லாமல், என்ன கோர்ஸ் எடுத்தால் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்றத ப்ராப்பராக சூஸ் பண்ணிவிட்டு போய் படிக்க போகணும். 2வது வந்து அப்ளை பண்ணுற யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து அந்த டெட்லைனுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். அதேமாரி அவங்களோட காஸ்ட் இப்போ ஒரு 10 லேக்ஸ் இருந்தால் போதும், இந்த அளவுக்கு தான் என்னோட பட்ஜெட் அப்படின்னா, ஸோ அதுக்கு உண்டான யூனிவர்சிட்டிஸ் எந்த கண்ட்ரி பண்ணலாம் என்ன ஏதுன்ற அந்த யூனிவர்சிட்டி செலெக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணணும். மேஜராக வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் போகிறாங்களா அல்லது வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸா, அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதணுமா வேண்டாமா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட்டு. நெக்ஸ்ட்டு அட்மிஷன் பண்ண பிறகு அவங்களுக்கான ஆஃபர் லெட்டர் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து குடுப்பாங்க. ஆஃபர் லெட்டரில் வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க கிளியராகவே. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 பேஜஸ் இருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரி பேஸ் பண்ணிவிட்டு. உங்களுக்கு போலந்து அப்படின்னா மினிமம் ஒரு 15 பேஜஸ் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் லெட்டர் எல்லாமே. ஒரு ஆஃபர் லெட்டர் வருதுன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான என்ன கோர்ஸு, என்ன படிக்க போகிறாங்க, ஸோ எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்னென்ன வேறு கண்டிஷன்ஸ் டாக்குமெண்ட் இருக்குது, ஐஎல்ஸ் தேவையா, தேவையில்லையா, இந்த மாதிரி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே அந்த ஆஃபர் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து பர்டிகுலராக வந்து ஏ டு ஜெட் எல்லா பேஜும் வந்து கிளியராக படிச்சுட்டு, எதனா டவுட் இருக்குன்னா கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து டைரெக்டாக ஸ்டூடெண்ட் வந்து ஏஜென்ட்கிட்ட வந்து பே பண்ணக்கூடாது. யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து அந்த ஆஃபர் லெட்டர்லேயே வந்து பேமெண்ட் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. டைரெக்டாக வந்து நம்ம அதில் போய்ட்டு ஃபீஸ் பே பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து அங்கே யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணிக்க முடியும். அல்லது லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 2 கேட்டகரியில் எது ஒன்று பே பண்ணிக்கலாம். பட் ஏஜென்ட்கிட்ட யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட விசா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ விசா ப்ராசஸில் அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன யூனிவர்சிட்டிஸ் போகிறாங்க, என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க, எவ்வளோ கோர்ஸ் டியூரேஷன், எவ்வளோ ஃபீஸு, ஃபினான்ஷியலாக வந்து எப்படி ஃபண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர்ஸில் வந்து அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்கணும். விசா போகும்போது விசா இன்டர்வியூ வந்து அங்கே இமிக்ரேஷனில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்தியாவில் படிக்காமல் ஏன் வந்து அப்ராடில் போய் படிக்கிறீங்க, பர்டிகுலராக எந்த கண்ட்ரி ஏன் வந்து சூஸ் பண்ணீங்க, வேறு கண்ட்ரி எதாவது கம்பேர் பண்ணீங்களா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதேமாதிரி ஃபினான்ஷியல் ப்ரூஃப் எல்லாமே கேட்பாங்க.
இப்போ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா இதெல்லாம் போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ப்ரூஃப் வந்து பக்காவாக இல்லை அப்படின்னா விசா வந்து ரிஜெக்ட் ஆகிடும். என்ன ரீசன்னா ஒரு சிலர் வந்து ஃபேக்காக வந்து ஏஜென்சி மூலியமாக போட்டு கூட அதை விசாவுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ ஃபினான்ஷியல் ப்ரூஃப் வந்து ப்ராப்பராக ஐடிஆர், அது இன்கம் ப்ரூஃபு, பிஸ்னஸ் ப்ரூஃப் இது எல்லாமே சப்மிட் பண்ணால் தான் விசா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ விசா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு ப்ரியராக ஒரு 20 டேஸ் முன்னாடி வந்து அவங்க கிளம்ப முடியும் ஒரு ஸ்டூடெண்ட். அதுக்கு முன்னாடி எர்லியராக போக முடியாது. விசா வந்த பிறகு அந்த ப்ரீ டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரியில் போயிட்டு டிபார்ச்சர் ஆன பிறகு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான கைடன்ஸுமே வந்து இப்போ நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே போகும்போது அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். விசா வந்துட்டாலும் ஏர்போர்ட்லேயும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சில இடத்துல. இப்போ இந்தியாவில் இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா சென்னை அல்லது பெங்களூர் ஏர்போர்ட் போகிறாங்க அல்லது மும்பை ஏர்போர்ட் போகிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அங்கேயும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டால் ஆன்சர் பண்ண முடியல, கம்யூனிகேஷன் வந்து லேக் ஆகுதுன்னா அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுக்கான ரைட்ஸுமே இருக்குது. அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கன்சர்ன் கண்ட்ரிக்கு உண்டான இமிகிரேஷன் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் படிக்க இந்த யூனிவர்சிட்டி வராங்க, இவங்களை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா எகைன் விசா என்ட்ரி வச்சு அந்த கிளியர் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டால் மறுபடியும் கண்ட்ரிக்கு போக முடியாது, அந்த கன்சர்ன் கண்ட்ரிக்கு போக முடியாது. நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட் வந்து மினிமம் ஒரு 6 மந்த் அது இருக்கணும். அதேமாரி என்ன பர்பஸ்க்காக வந்து அந்த கண்ட்ரியில் போய் படிக்க போகிறாங்க அப்படின்ற அந்த கிளியர் கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்து நம்ம கொடுக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். அதுக்கப்புறம் வந்து அவங்க படித்த காலேஜஸில் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அல்லது பிரின்ஸிபல் அவங்ககிட்ட இருந்து 2 ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து வாங்கிட்டு வரணும். இந்த ஸ்டூடெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த வருஷம் படித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்றது ஐஎல்டிஎஸ், டோஃபல், பிடி அப்படின்ற இந்த மாதிரியான இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் வந்து எந்த கண்ட்ரிக்கு தேவையோ அந்த கண்ட்ரிக்கு வந்து நம்ம வாங்கி ப்ரொவைட் பண்ணணும். சில கண்ட்ரியில் இந்த மாதிரி இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்மளால் டைரெக்டாக அட்மிஷன் எடுக்க முடியும். அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அவங்க ப்ரீவியஸாக படித்த அந்த டிகிரி ப்ரோக்ராம் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் அப்படின்றத ஒரு லெட்டர் வாங்கி கொடுக்கணும் காலேஜிலிருந்து. அல்லது வந்து அஃபிலேட்டட் யூனிவர்சிட்டியில் வாங்கி கொடுத்தாங்கன்னா நம்ம இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதாமையே வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் மட்டும் போக முடியும். யூகே, ஃப்ரான்ஸு, சவுத் கொரியா, லாத்வியா, லித்வேனியா, துபாய் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதாமே போகலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ரூஃப். ஸோ ஃபினான்ஷியல் ப்ரூஃப் அப்படின்ற அந்த டாக்குமெண்ட்டுமே வந்து ப்ராப்பராக இருக்கணும். அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கான இன்கம் என்ன, இல்லை எஜுகேஷன் லோன் எடுக்கிறாங்கன்னா எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்க, இதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸுமே வந்து நம்ம வெளிநாடு போகும்போது எடுத்துகிட்டு போகணும். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இப்போ போகிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அவங்களோட மெரிட் பேஸ் ஸ்காலர்ஷிப்பு. மெரிட்ஸ் பேஸ் அப்படின்றது அவங்க டிகிரியில் ப்ளஸ் வந்து அவங்களோட 12th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அந்த ஸ்கோர் பேஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இப்போ லண்டன் போகிறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் மினிமம் 10 lakhs வரலாம் ஸ்காலர்ஷிப் எங்களால் எடுத்து கொடுக்க முடியும். இதே வந்து சவுத் கொரியா அந்த மாதிரி போகிறாங்கன்னா அவங்களால ஃபுல்லாகவே நம்மளால் ஸ்காலர்ஷிப் எடுத்து கொடுக்க முடியும் 100% வரலும். அதேமாரி பார்த்தீங்கன்னா யூகேல வந்து குளோபல் டேலண்ட் விசா அப்படின்லாம் இருக்குது. ஸோ அது எப்படின்னா அவங்க டிகிரி இப்போ படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பர்டிகுலராக ஒரு சில ஸ்கில் எல்லாமே இருக்கும், ஒரு சில டேலண்ட்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு அந்த கண்ட்ரியில் வந்து ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் டேலண்ட் விசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசா அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக ஸ்டூடெண்ட் வந்து போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் கொரியா ஸ்காலர்ஷிப் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணிவிட்டு பிஹெச்டிக்கெலாம் வந்து ஃப்ரீயாகவே அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து குளோபல் கொரியா ஸ்காலர்ஷிப் வந்து 100% வந்து ஃப்ரீயாக எடுத்து படிக்க முடியும். மேம் நெக்ஸ்ட் ஒன் மேம்.
அப்ராடில் பாப்புலராக இருக்கக்கூடிய கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக, அதேமாதிரி டேட்டா சயின்ஸு, ஏஐ பேஸ் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஓரியன்டான கோர்சஸில் வந்து நம்ம இன்னுமே இந்தியாவில் வந்து நம்ம பிகாம் இந்த மாதிரி ஜென்ரலாக படிக்கிறோம். ஆனால் அப்ராடில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒவ்வொரு ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க படிப்பாங்க. யூஜி ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் மட்டும் தனியாக எடுத்து படிப்பாங்க ஸ்பெஷலைசேஷனாக. ஃபினான்ஸ் தனியாக படிப்பாங்க. பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸு, டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலைசேஷன் மட்டும் எடுத்து படிப்பாங்க. நம்ம வந்து காமனாக வந்து 3 வருஷம் அல்லது 4 வருஷம் வந்து காமனான விஷயங்களை படிக்கிறதுனால தான் வந்து அந்த இன்டெப்த் நாலேஜ் வந்து சப்ஜெக்ட் நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ அப்ராடில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமும் தனித்தனியாக வந்து அவங்க ஸ்டூடெண்ட் படிக்கும்போது அதுக்கு உண்டான நாலேஜ் வந்து அவனுக்கு அதிகமாக இருக்கும். அதுமாதிரி நர்சிங் ஓரியன்டான கோர்சஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ நியூசிலாந்தில் வந்து நர்சிங் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேயே வந்து அவங்களால பிஆர் எடுக்க முடியும். மேம் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேட்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் ரியலி வித் கிளாரிட்டியோட இன்ஃபர்மேஷன் நிறையா வந்து கொடுத்துருக்கீங்க. ஃப்ரம் த ஸ்டார்டிங் இதிலேருந்து என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லேருந்து எப்படி அட்மிஷன் எப்படி போகலாம், இங்கே போகிறப்பவே கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக நியூ தான். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த செஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். எஸ் சார், அருணகிரி சார் நீங்கள் பேசலாம். குட் மார்னிங் சார். ரமேஷ் சார், குட் மார்னிங் சார். எனக்கு இந்த ஜிஆர்இ, டோப்பிள், வேற ஏதாவது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு இதெல்லாம் அப்ளிகபிள், எந்தெந்த கண்ட்ரிஸ் எக்ஸம்டடு வித்தவுட் ஜிஆர்இ, டோப்பிள் இல்லாம? இப்போ இடையில சொன்னீங்க, சரியா கவனிக்கல, சில கண்ட்ரிஸ்க்கு வந்து எக்ஸாம் எல்லாமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் திரும்ப சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக சார். சார் ஜிஆர்இ அல்லது ஜிமேட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான். இப்போ ஜெர்மனி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போகிறாங்க, பப்ளிக் யூனிவர்சிட்டி அதாவது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எடுத்து படிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு ஐஎல்டிஎஸ் இங்கிலீஷ் எக்ஸாம், இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம், இந்த ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் வந்து காமனாக எழுதணும் ஜெர்மனிக்கு. இது இல்லாமல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இன்னொரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன கேட்பாங்கன்னா, ஒன்று ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும், B1 அல்லது B2 லெவல், அதாவது ஒரு இன்டர்மீடியட் லெவல் ஒரு ஸ்டூடெண்ட் தெரிஞ்சால் தான் அவங்களால வந்து அட்மிஷன் எடுக்க முடியும். அதர்வைஸ் இப்போ அவங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜிஆர்இ எக்ஸாம் எழுதணும். அல்லது வந்து மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், எம்பிஏ, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இந்த மாதிரி கோர்சஸ் போகிறாங்கன்னா அவங்க வந்து ஜிமேட் எழுதணும். அதாவது ஜிமேட் அப்படின்றது கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட்டாக போகிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவனோட அட்மிஷனை வந்து மேனேஜ்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எழுதக்கூடிய எக்ஸாம் தான் அந்த ஜிமேட், கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் ஃபார் அட்மிஷன் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் எதுக்காகனா அவன் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டாக கோர்ஸ் சூஸ் பண்ணுறான் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் அப்படின்னா ஜிமேட் எழுதணும். இன்ஜினியரிங் எக்ஸாம் அப்படின்றது அது வந்து ஜென்ரல் உங்களுக்கு. ஸோ அந்த ஜென்ரல் டெஸ்ட்டும் எழுதணும், ப்ளஸ் ஐஎல்டிஎஸும் எழுதணும். இதே வந்து யூஎஸ் போகிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அங்கேயுமே வந்து மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஜிமேட் எழுதணும். அதர்வைஸ் வந்து சேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் ஐஎல்டிஎஸ் கூட. உங்களுக்கு எந்த இங்கிலீஷ் எக்ஸாமும் எழுதாமல் போகணும் அப்படின்னா இப்போ நம்மளால் லண்டன் வந்து போக முடியும். அவங்க வந்து டிகிரி படிக்கும்போதே அந்த டிகிரி 3 இயர்ஸ் ப்ரோக்ராம் அல்லது 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் வந்து அந்த என்டையர் ப்ரோக்ராமை இங்கிலீஷில் தான் கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை வந்து ஒன்று காலேஜிலிருந்து கேட்பாங்க யூனிவர்சிட்டியில், அல்லது வந்து அஃபிலேட்டட் யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி கீழே படித்தாங்களோ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து டேரெக்டாக வாங்கிட்டு வந்து தர மாதிரி இருக்கும். அப்படி வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் எதுவுமே இல்லாமல் லண்டனில் அட்மிஷன் எடுக்கலாங்க சார். அதேமாரி ஃப்ரான்ஸ்லேயும் வந்து அட்மிஷன் எடுக்க முடியும் நம்மளால். சவுத் கொரியாவில் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதாமல் அட்மிஷன் எடுக்கலாம். அதேமாரி வந்து லாத்வியா, லித்வேனியா, செக் ரிபப்ளிக் இந்த மாதிரியான சின்ன சின்ன கண்ட்ரீஸில் அட்மிஷன் எடுக்கலாம். துபாயிலையுமே வந்து உங்களால் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதாமல் அட்மிஷன் எடுக்கலாம் சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த டோப்பிள்னு ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, அது இருக்கு. சேம் லைக் ஐஎல்டிஎஸ் மாதிரி தான் சார். ஐஎல்டிஎஸ். ஓகே. இப்போ இன்னொரு கொஸ்டின் சார், இந்த யூரோப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, யூரோப் கம்பைன்டு 27 கண்ட்ரிஸ் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் காமனாக ஒரு எக்ஸாம் கொடுத்தா போதுமா, கண்ட்ரி வைஸ் கொடுக்கணுமா? சார் கண்ட்ரி வைஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எந்த கண்ட்ரி போகிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு உண்டான
இங்கிலீஷ் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு நீங்கள் போனால் போதும். அந்த விசா வச்சு நீங்கள் 27 கண்ட்ரி அந்த செங்கன் கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அருணகிரி சார் ஃபார் த கொஸ்டின் அண்ட் தேங்க்யூ ரமேஷ் சார். ஓகே, அடுத்து வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இல்லை ஃபீட்பேக் இருந்தால் ஷேர் பண்ணலாம். நேற்று நான் வந்து ஒரு வீடியோ ரேண்டமாக பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் வந்து ஒரு நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஸ்பீக்கர், ஒரு பெரிய ஸ்பீக்கர், அவங்க வந்து ஃபாரின் போயிருக்காங்க ஒரு கண்ட்ரியில் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு. அங்கே போயிட்டு அவங்க வந்து ஒருத்தவங்களோட வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கர பிரம்மாண்டமான வீடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இவங்க கேட்டிருக்காங்க, உங்களோட வீடு வந்து எவ்வளோ மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே 25 to 30 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வச்சிருக்க கார் எவ்வளவு மதிப்பு இருக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது 30 கோடி ரூபாய் கிட்ட மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, 1 கோடி ரூபாய் மதிப்புள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து இது 2 மட்டுமே 30 கோடி கிட்ட வருது அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா ஆச்சரியமா இருந்ததாம். இப்போ இதே மாதிரிதான் நம்ம ஊர்ல நிறைய பேர் வருஷம் வருஷம் படிக்கிறாங்க. அப்ப என்ன வித்தியாசம், ஏன் வந்து வாழ்க்கை தரம் நிறைய பேருக்கு உயராம இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது அந்த இன்ஜினியர் பதில் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, படிக்கும் பொழுதே அந்த முனைப்போட மாணவர்கள் செயல்படணும். அந்த படிச்சதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கட்டடம் சம்பந்தமா படிக்கிறோம், சிவில் கட்டடம் கட்டுறது சம்பந்தமா படிக்கிறோம், ஆர்கிடெக்சர் சம்பந்தமா படிக்கிறோம், இல்ல எந்த துறை சார்ந்த படிப்பா இருந்தாலும் வெளியில வந்து அதை செய்வதற்குரிய முனைப்போட அவங்க படிக்கும் போதே ரெண்டையும் சேர்த்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து அவர் சொன்னாராம். அப்ப இவருக்கு அந்த கேப் இருக்கிறது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை எனக்கு அப்பதான் புரிஞ்சுது அப்படின்னு அவர் நேற்று அந்த இதுல சொல்லியிருந்தாரு. சார் சொன்னதும் அதே மாதிரிதான் இருந்தது. உடனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னா அதுக்கான இதோட சேர்த்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணும் பொழுது வெளியில வரும்பொழுதே அவங்க ரொம்ப எக்யூப்டா வரும்பொழுது உடனடியாக வேலை வாய்ப்போ இல்ல அவங்களே தனித்து இயங்குவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமா இருக்குங்கிறது தெளிவா புரியுது. தேங்க்யூ ரமேஷ் ஃபார் தி வண்டர்ஃபுல் ஐடியாஸ் given behind this concepts. வேற யாருக்காவது ஃபீட்பேக் இல்ல क्वेश्चंस இருந்தா கேட்கலாம். மேடம் வெங்கட்ராமன் மேடம். எஸ் சார். மேடம், இந்த இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து ரமேஷ் சார் ரொம்ப தெளிவாகவும் நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. இப்போ ஜெர்மனிக்கோ இல்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல போகும்போது நமக்கு அந்த லாங்குவேஜும் அதோட இங்கிலீஷும் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரே இதுல என்னுடைய அனுபவத்தையும் நான் இங்க பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக இது பண்ணேன். நான் பிரான்ஸ்ல இருக்கும்போது நான் பார்த்திருக்கேன். பிரான்ஸ்ல படிக்க வைக்கும் போது அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் பிரெஞ்சு படிக்கிறவங்க ரொம்ப அதிகமான கட்டணம் கொடுத்து படிக்கிறாங்க அப்படின்னாரு. பட் ஆனா சார் வந்து இப்போ அதுக்கான புது விளக்கத்தை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ இதே மாதிரி ஜெர்மன் போகும்போதும் யாரா இருந்தாலும் B1 or B2 கண்டிப்பா B1 அலோவ் பண்றாங்க, B2 வந்து படிச்சிருந்தா ஹோல்டு கிடைக்கும் அப்படின்வாங்க. அதுல ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் பகிர்ந்துக்க விரும்புறது என்னன்னா, என்னோட மனைவி வந்து ஜெர்மன் கோச்சிங் கொடுக்குற ஒரு டீச்சரா இருக்காங்க. இவங்க வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் பண்ணிட்டு இருக்காங்கன்றது இந்த இடத்துல பதிவு பண்ணணும், இந்த இடத்துல அப்படின்றதுக்காக நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இதை தவிர இட்டாலி அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது அந்த லோக்கல் லாங்குவேஜ்க்கு உண்டான எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? லோக்கல் லாங்குவேஜ் எதுவும் இல்லைங்க சார். இப்போ அவங்க வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் தான் மேஜராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இட்டாலியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து ஐஎல்ஸ் அல்லது டோஃபல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி அவங்க அதில் கிளியர் பண்ணியிருக்கணும். டாப் ப்ரொஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா அட்மிஷன் கொடுக்குறாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வேற யாருக்கும் क्वेश्चंस இருக்கா? இல்லைன்னா ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம் நீங்க. குட் மார்னிங் சார். நான் ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாமா? சொல்லுங்க சார். எஸ் சார், எஸ் சார், ப்ளீஸ். நீங்க சொன்னதை ஒட்டி தான். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த வீடு நீங்க சொன்னது வந்து ரொம்ப க்ரோஸ்ல ஒரு 25 crores, கார் வந்து 2 crore கார். ஸோ எப்படி வந்து அவங்க 10+2+4 அந்த பேட்டர்ன் தான் அவங்களுமே படிக்கிறாங்க. அங்க எப்படி அந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்குது, எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா, தேர் ப்ரொடியூசிங் த என்ஜினியர்ஸ், இந்தியன்ஸ் ப்ரொடியூசிங் த கிராஜுவேட்ஸ். சாரி இந்தியன் சொல்றதுக்கு, பட் என்ன இந்த டிஃப்ரென்ஸ், இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றது ரீசன் என்னன்னா, அவங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு வந்தாங்கன்னா ஃபுல் ஃப்ளட்ஜ் என்ஜினியராக வராங்க. பேசிக்கலி என்ஜினியர்ஸ் ஆர் கிரியேஷன்ஸ். இப்போ இருக்கிற எல்லா கிரியேஷன்ஸும் என்ஜினியரிங்ன்ற அந்த வேர்ட்ல இருந்து நம்ம பிறகுது. அதனால தான் அவங்க வந்து அந்த ஹைட்டை ரீச் பண்ணுறாங்க. நாம் வந்து அந்த அளவுக்கு வரல அப்படின்றது தான். ஏன்னா இப்போ ஐஐடி சென்னையில் கூட ஐஐடின்னு எடுத்துட்டோம்னா அவங்களோட ப்ரொஃபைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துட்டோம்னா அவங்களோட ப்ரொஃபைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த லெவல் வரும்போது காலேஜஸோட ஜஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய காலேஜஸில் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க.
டிஜிசி எக்ஸாம், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ஸ்கோப் வந்து நேரவாக இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம அந்த ஹைட்டை ரீச் பண்ண முடியல அப்படின்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. வேறு யாரும் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறீங்களா? ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த தெரிந்து தெளிவோம் நிகழ்ச்சி. எஸ் மேம், சிவக்கனி மேம் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய விஷயங்கள் எனக்கெல்லாம் வந்து இதை பற்றி எதுவும் தெரியாது. ஏன்னா ஜஸ்ட் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா நம்ம ஃபீல்டு ஓரியன்டாக தெரியும். அதை தாண்டி எந்தெந்த கண்ட்ரிக்கு போகலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப எலாபரேட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் மேடம்.